பெண்களுக்கு அபியூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் தான் ஒரு பிளேஸில் நடந்திருக்கு. அது ஒரு வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் சிறுமியாக இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. சிறுமியாக அந்த பெண் இருப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அந்த பெண்ணுடைய வயது வந்து நம்மளால தீர்மானிக்க முடியல. அந்த பொண்ணு வந்து ஒரு மேஜரான பொண்ணா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. மைனராக கூட அந்த பெண் இருக்க வாய்ப்பு உண்டு. எந்த இடத்துல அந்த டேட்டு குத்தப்படுகிறது என்று பார்த்தால், ஏதோ அதிகமாக மக்கள் வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு இடத்துல, அந்த ரோட்டோர அந்த டேட்டு கடைகள் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல அந்த பொண்ணு வந்து, அந்த பெண்ணை பார்த்தாவே தெரியுது ஒரு பெரிய அளவு பொருளாதாரம் இல்லாத ஒரு பெண் மாதிரி இருக்குது. அவங்க டேட்டு குத்திக்க வந்திருக்காங்க. டேட்டு அவங்க எங்கே குத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குத்துறாங்க. ஓகேவா? அந்த மார்பகத்துக்கு மேலே அவங்க வந்து டேட்டு குத்துறாங்க. நாங்கள் டேட்டு குத்துனாவே மார்பகத்தை கையில் பிடிச்சி தான் குத்துவோம்னு சொல்லிட்டு அவன் அபியூஸ் பண்ணுறான். அது ஒரு வீடியோவும் எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த வீடியோ இணையதளத்தையும் பரவி இருக்கு. காவல்துறை தயவு செஞ்சு அந்த நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பாக காவல்துறையில் யாராவது ஒரு நல்ல அதிகாரி அந்த வீடியோ கண்ணுக்கு வந்திருக்கும். அந்த பெண் கண்டிப்பாக சின்ன பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டேட்டு கடையையும் அந்த டேட்டு குத்துனவனுகளையும் தயவு செஞ்சு போக்சோ சட்டத்தில் கைது பண்ணுங்க. அவங்க இன்னும் எத்தனை பெண்களை அபியூஸ் பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. இது ஒரு பொண்ணோட வீடியோ வெளியில் வருது. அவங்க அபியூஸ் தான் பண்ணுறானுங்க. அப்பட்டமா தெரியுது அபியூஸ் பண்றாங்க. வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு டேட்டு குத்துறது வீடியோ எடுக்கணும்? ரொம்ப பெரிய அசிங்கம் இங்கே நடக்குது இந்த டேட்டு குத்துறங்கிற பேரில். இதை காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுங்க. அது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக காவல்துறை அதிகாரத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு அந்த வீடியோ என்னன்னு தெரியும். அது என்ன பார்த்துருப்பாங்க. தயவு செஞ்சு எடுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பெண் வந்து சின்ன பொண்ணாக இருக்க வாய்ப்பு அதிகம். மைனரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ போக்சோ சட்டத்தில் அந்த நாய்களை வந்து கைது பண்ணி தூக்கி போடுங்க.